பாரதிராஜா அவர்களோட மகளுக்கும் வீட்டில் நடக்கிற சொத்து பிரச்சனைக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் நம்மை விட்டு பிரிஞ்சிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து டே டு டே அவங்களோட வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. மேலும் சமீபத்தில் அவருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு சொத்து பிரச்சனை குறித்தும் ஒரு சில செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பாரதிராஜா அவர்களோட பொண்ணான ஜனனி அவர்கள் ஏன் நீலாங்கரை விட்டு அவங்களோட பேருக்கு மாற்றிருக்காங்க, எதனால் இந்த பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. அண்ட் சமீபத்தில் அதை பற்றி அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்கள் உடல்நலம் நல்லா இருக்கும் போது பாரதிராஜா சார் எடுத்திருந்த முடிவு என்ன அப்படின்னா, சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய வீட்டை அவங்களோட பொண்ணு பேருக்கும், நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டை அவரோட பையன் பேருக்கும் மாற்றி வைக்கலாம். மேலும் மிச்சம் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஆளுக்கு பாத்தியாக பிரித்து தந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு டைம் தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு இதயத்தில் பிரச்சனை வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன், தொடர்ந்து ஏகப்பட்ட செலவுகள் இப்படியே போயிருச்சு. இதனால் நீலாங்கரை வீட்டை அவருக்கு எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது அப்படியே தாமதமாகிருச்சு. ஒரு கட்டத்தில் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாரதிராஜா அவர்கள் சுய நினைவில் இல்லை. தான் மகனை இழந்துட்டோமேங்கிற வருத்தத்திலேயே அவரோட உடலும் போயிருச்சு, மனநிலையும் ரொம்ப மோசமாகிருச்சு. கடைசியாக பாரதிராஜா அவர்கள் மலேசியாவில் அவங்களோட பொண்ணு வீட்டில் இருக்கும் போது தான் அந்த நீலாங்கரை வீட்டை அவங்களோட பொண்ணு எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதையுமே அவங்க எழுதி வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன், மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவிகளும் சரி குழந்தைகளும் சரி அவங்க பாரதிராஜா சாரை சரியாக கவனிச்சிக்கல, மிக பெரும் அளவில் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கு ஏன் சொத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நீலாங்கரை வீடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சொத்துக்களையுமே மனோஜ் பாரதிராஜா அவர்களோட குழந்தைகள் பேரில் தான் பாரதிராஜா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. அதாவது அவருடைய பேத்திகளுக்கு அந்த சொத்துக்களை கொடுக்கலான்னு இருந்திருக்காரு. பூரா எடுத்து பார்க்குறது நாம, செலவு பண்ணுறது நாம. ஏன் பாரதிராஜா சார் கடைசி 2 மாதங்கள் சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ கூட அவங்களுக்குன்னு பர்சனலாக வைக்கப்பட்டிருந்த அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாமே பே பண்ணது அவங்களோட பொண்ணு ஜனனி தான். இப்படி மொத்த செலவும் நாம பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஏன் சொத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு இருந்திருக்காமா. இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மற்ற சொத்துக்களை நீங்கள் அவங்க பேரில் எழுதி தர மாதிரி இருக்குது அப்படின்னா, சென்னை நீலாங்கரை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை நீங்கள் என் பேரில் எழுதித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ட் அவங்களுடைய அப்பாட்ட அந்த ஒரு வீட்டை எழுதி வாங்கியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் அவங்கள அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நந்தனாவையும் அவங்களோட குழந்தைகளையுமே கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு சொத்து பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிற தெரிய வந்திருக்கு. முதல் விஷயம், அவங்க அப்பாவை சரியாக கவனிச்சிக்கல. இரண்டாவது விஷயம், இப்படி இருக்கவங்களுக்கு ஏன் இந்த சொத்துக்கள் போகணும், செலவு பண்ணது நான் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஒரு சொத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.